நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து யூ கான்ட் ஜஸ்ட் லைக் அசைன் ஓகே இந்த கேரக்டர் இந்த ஷேட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ பயங்கர அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இன்ட்ரிக்ட் மோஸ்ட். எனக்கு ஒரு படம் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும், அது நல்லபடியாக அந்த போடுற ஹார்ட் ஒர்க் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் தான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு தான் சூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் தாண்டி நம்ம நோ சொல்லி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் என்னோட கெரியரோட க்ரோத் லிஸ்ட்டில் நிறங்கள் 3 டெஃபினட்டாக இருக்கும். நியூ ஷேட் ஆஃப் அபி பார்ப்போம். எப்படி வெங்கட் பிரபு பிரேம்ஜி இல்லாமல் படம் பண்ண மாட்டாரோ அது மாதிரி நீங்கள் ரஹ்மான் இல்லாமல் படமே பண்ண மாட்டீங்கன்றது வந்து தெரிஞ்சிச்சு. நீங்கள் ரஹ்மான் சார் வந்து இதோட நிற்க போகிறதில்ல, இன்னும் நிறையா படத்துலையும் வந்து அவர் வரப்போகிறாரு. பண்ண சீன் அந்த சீன் முடிச்சிட்டோன்னா அடுத்த சீன் போயிடுவோம், அவ்வளோதான். நோ எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், எதுவுமே இல்லை. ஐ திங்க் நம்ம ஷூட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் படத்தில் இருக்குது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இது எல்லாத்து கூடயும் போய் கனெக்ட் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். பட் இட் நீட் நாட் லைக் ஜெல் வித் ஆல் ஆஃப். ஏன்னா ஒரு படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணால் வந்து இட் வில் டைல்யூட் த ஃபிலிம். ஸோ அம்மு நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்களா முடிச்சுட்டு? என்னோட போர்ஷன் மட்டும் தான் பார்த்தேன். ஏங்க அப்படியா? காட்டில் ஓகே, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3 பேர் மட்டும்தான் ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஸ்டார்டிங் லைக் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். அதுக்கப்புறமா ஆக்டர்ஸ். என்னடா கேள்வி இது அப்படின்னு யோசிக்கிறாரு கார்த்திக். ஃபஸ்ட்டு கேள்வி என்னடா கேள்வி இது அப்படின்னு சொல்லி நான் அம்மு அபிராமி ஃபேன்ஸ் சார்பாக வந்து நான் ஒரு ஆதங்கத்தை தீக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன். ஆதங்கத்தை தானே ஆதங்கம் தீக்கணும். இதுக்கு ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனைலாம் பண்ணல. என்ன சொல்ல வந்தேன்னா ட்ரெய்லரில் என்னென்னமோ காட்டினீங்க, பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒரு பக்கம் அதர்வாவாக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், மாஸ் பண்ணி இவங்களுக்கு ஏன் ஏதாவது ஒரு பஞ்ச் டேலாக்காது வைக்கல ட்ரெய்லரில். ஹர் கேரக்டர் இந்த ஃபில்ம் வந்து இட் வில் பி a very central character. அது வந்து ரொம்பவும் நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பேக். அது சின்ன அந்த ஃப்ரேமும் வச்சிருக்கோம். இல்ல அப்படி கிடையாது. நம்ம அந்த கேரக்டர் பத்தி ரொம்ப ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் என்ன லைக் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அஸ் அ சினிமா ஃபேனாக வந்து லைக் கார்த்திக் நாராயணோட அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ வரும்ன்றதுக்கு வெயிட் பண்ண ஆள் நானும் ஒருத்தன். ஸோ திரும்ப இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் சரி, இப்போ ரீசெண்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ண ஸ்னீக் பீக்காக இருக்கட்டும், ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஓகே நம்ம இன்னொரு ஒரு நல்ல படம் விட்னஸ் பண்ண போகிறோன்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்க ப்ரோ? லைக் விச் கீப்ஸ் யூ மூவிங்ற மாதிரி இருந்திருக்கும்ல அந்த டைம். இப்போ ஓகே எங்களுக்கு ஹாப்பி, பட் உங்களுக்கு இப்போயும் ஹாப்பியாக இருக்கும்னு தெரியும். பட் அந்த டைம் இருந்திருக்கும்ல, ஓகே நம்ம அடுத்த படம் கொடுக்க வரோம், இந்த மாதிரி எதிர்பார்த்து கண்டிப்பாக 10ல் ஒரு 7 பேர் இருப்பாங்கன்றதுக்கு. ஸோ விச் கெப்ட் யூ மூவ் ஃபார்வர்ட்? அது ஐ திங்க் இட்ஸ் த லவ் டுவர்ட்ஸ் த சினிமா, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா வந்து டியூரிங் தோஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆல் வந்து இட் கைண்ட் ஆஃப் ரீஇன்ட்ரடியூஸ் த ஃபேக்ட் தட் ஓகே ஐ எம் லைக் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் இன் லவ் வித் திஸ் லைன் ஆஃப் ஒர்க் அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ வாண்ட் டு பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது. செம. ஓகே ப்ரோ, ஹாய் ப்ரோ, பயங்கர ஸ்பாட். நான் ஏன் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னா எனக்கு இன்செக்யூர் ஆகிடுச்சு. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்து ஆல்ரெடி என்னைய பார்க்க மாட்டாங்க, எடிட்லேயே வைக்க மாட்டாங்க. ஆமாம், வெரி நைஸ் ஆங்கர். எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு இன்ஸ்டா கட் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றும். என்னைக்காவது தூக்கு மாட்ட போகிறப்போ இந்த ரீல் ஞாபகப்படுத்தி ஓகே அதை வந்து நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். தேங்க்யூ. உங்கள் ஒர்க் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் எஸ்எஸ் மியூசிக் ரீல்ஸில். ஆமாம், உங்கள் ஒர்க் தான். அப்புறமா எப்படி சிரிச்சு பேசுறீங்க? என் ஒர்க் உண்மையாக பார்த்துருக்கீங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. இது கூட நீங்கள் தான் பண்ணீங்களோ? ஆமாம் ப்ரோ, வெற்றி பாசிட்டிவிட்டியோடய பயங்கரமாக ஆரம்பிக்கிறோம். சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இன்டு த வேர்ல்ட் ஆஃப் கார்த்திக் நரேன். நான் படத்தோட டைட்டில் சொல்கிறேன், இப்படி லேபிள் பண்ண நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ இன்டு த வேர்ல்ட் ஆஃப் கார்த்திக் நரேன், எவ்வளோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ்? வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் கார்த்திக் நரேன் ஃபிலிம். எனக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பின் அ ட்ரீம் டு ஒர்க் இன் really solid with a really good technician. And Karthik Narayan வந்து ஒரு சரியான டெக்னீஷியன். He has his own style of filmmaking. I've always been a fan from Dhruvangal 16 to Agni. I've been always a fan of his. And நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I was pretty lucky that சசிகுமார் சார் என்னை சூஸ் பண்ணி ஈசனில் போட்டார். அதுக்கப்புறம் கர்டன். And then my third lineup being நிறங்கள் 3 as my third release. I'm very happy to be a part of this. ஓகே, எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா இப்போது ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதர்வா நரேட் பண்ணி லைக் அவருடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக அடுத்து இன்னும் பக்கம் இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய நேம் வரப்போ வந்து இட் வில் பி ஹாப்பி. ஓகே, இது சூப்பராக இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக டெஸ்டினியாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் ஐ ஹவ் ஷேர் திஸ் வித் துஷி. என்னன்னா ஒரு ஈசன் வந்து ஷூட் பண்ணுறப்போ தேவர் ஷூட்டிங் ஐ திங்க் நாட் ஈசன், ஐ திங்க் பிரம்மன் பிரம்மன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ தே ஷார்ட் இன் கோயம்புத்தூர். அப்போதான் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் அது வந்து ஸ்டார்ட் பண்ண டைமு. அப்போ வந்து இவங்களோட செட்டுக்கு வந்து போயிருந்தா ஐ saw him perform in front of the camera.
I think this was like what 12 years back. ஓகே, அது அப்படியே நடந்துருச்சு. எங்கு தொடங்கும் எங்கு முடியும்ன்ற மாதிரி. ரேண்டமாக மீட் பண்ணோம். அங்கே வந்து நான் சும்மா ஒரு டீசர் காமிச்சேன் அவர்கிட்ட. ஒரு வர்ணன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த டீசர் நான் காமிச்சிருந்தேன் அவர்கிட்ட. அதை பார்த்துட்டு ப்ராப்ளி அவர் மைண்டில் நின்றுச்சு. அண்ட் தென் ஹி கேம் மீ அ கால். ப்ராப்ளி ஒரு 2 weeks 3 weeks தள்ளி கால் வந்து மையோ ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு எந்த கேரக்டர் அப்படின்னாரு, ஸ்கூல் பையன். ஓகே, இதுக்கு நான் வெயிட்டு குறைச்சே ஆகணும். ஸ்கூல் பையன், ஆமாம் ஈசனுக்கு அப்புறம் ஸ்கூல் பையன் பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு சம்மோ ஒரு 6-7 kilos ரெடியூஸ் பண்ணி போய் செட்டில் நின்னா எல்லாரும் ஹாப்பி. ஓகே, குமுதா ஹாப்பின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பித்தோம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க இதுக்கு? எனக்கு ஒரு படம் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும், அது நல்லபடியாக அந்த போடுற ஹார்ட் ஒர்க் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் தான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு தான் சூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் தாண்டி நம்ம நோ சொல்லி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் என்னோட கெரியரோட க்ரோத் லிஸ்ட்டில் நிறங்கள் 3 டெஃபினட்டாக இருக்கும். நியூ ஷேட் ஆஃப் அபி பார்ப்போம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்களுக்கு உங்களுடைய டேக் அவே ஃப்ரம் ஒர்க்கிங் வித் கார்த்திக் நாராயண்? இஸ் வெரி சில் ஆக்சுவலி. நான் எல்லா விஷயம் அதான் சொல்கிறேன், ரொம்ப சில். லைக் இட் இஸ் பிகமிங் லெஸ் ஃபனி பிகாஸ் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரேன். பட் எப்படின்னா, ஷூட்டுக்கு நான் போகிற டைமை விட ஷூட்டிங் வந்து கம்மியாக இருக்கும். போயிட்டு நின்னோடனே பேக்கப் என்ன அவ்வளோதானா அப்படின்னு எனக்கு செம்ம டவுட்டு போச்சு. நம்ம உப்புக்கு சப்பானி தான் இந்த படத்தில், நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரில. நான் வந்தோடனே எனக்கு கேட்டேன், என் சீன் இருக்கா, அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது ஏன் அப்படின்னா, ஹி இஸ் வெரி கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட்ஸ். லைக் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ், அந்த ஆங்கிள், இங்கே ஒரு சஜஷன் க்ளோஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வச்சாருன்னா அவ்வளோதான். ஹீ ரன்ஸ் த எடிட் இன் மைண்ட் ஐ கெஸ். ஸோ அது டக்குன்னு முடிஞ்சிடும், இட் வில் பி டன். ரொம்ப சில்லாக இருந்தது. ஒர்க் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சேம் டைம் என்னடா பண்ணோம் இன்றைக்கி நம்ம அப்படியும் இருக்கும். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். இன்ஃபேக்ட் ஐ வுட் லவ் டு கீப் ஒர்க்கிங் வித் திம். அவ்வளோ நல்ல ஒரு ஈஸியாக இருந்தது, ஒரு மென்டலி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. லைக் கரெக்டாக வேலை வாங்கினார், ஜாலியாக இருந்தது. ஓகே, ஒரு மாதிரி மஜாவான ஃபில்ம் மேக்கர் தான் அவர். ஸோ வி நோ லைக் இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள்கிட்டேருந்து இதை கேட்குறப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்குது. பிரதர் அப்படி தானே பிரதர் நீங்கள் டக்குன்னு இல்லைன்னா செட்டில் வந்து நம்ம ஆக்டர்ஸை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கிறோமோ அதுதான் அந்த அவுட் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஐ டோன்ட் லைக் டு ஸ்ட்ரெஸ் மை ஆக்டர்ஸ் லைக் டூ மச். ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் வந்து எப்படி வெங்கட் பிரபு பிரேம்ஜி இல்லாமல் படம் பண்ண மாட்டாரோ அது மாதிரி நீங்கள் ரஹ்மான் இல்லாமல் படமே பண்ண மாட்டீங்கன்றது வந்து தெரிஞ்சிச்சு. இன்னும் 2 படம் எடுத்தீங்கன்னா என்ன லவ் அவர் மேலே அப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டுருவோம். அதை நான் இப்போயே கேட்டுக்கிறேன், ஏன் ரஹ்மான் இல்லாத கார்த்திக் நாராயண் படம்? இல்லைங்க, ரஹ்மான் சார் வந்து இதோட நிற்க போகிறது இல்லை, இன்னும் நிறையா படத்துலையும் வந்து அவர் வரப்போகிறாரு. சி நோ மேட்டர் இன்னும் நான் எத்தனை படம் பண்ணாலுமே வந்து ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஓ மை கரியர் டு ரஹ்மான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் D16 வந்து பண்ணுறப்ப ஐ வாஸ் லைக் கதை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்த டைமில் ஐ வாஸ் 20. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க, சிலர் வந்து கதை கேட்டுட்டு சரி இவரால் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஸோ பேக் தென் ஹி வாஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி ட்ரஸ்டட் மீ. ஸோ ஐ ஓ மை கரியர் டு ஹிம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் தட் லவ். யா, அதான் இதுதான் கேட்கணும்னு நினச்சேன். லைக் ஒரு பக்கமாக அது ஒரு விஷயம் இருந்திருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அவருடைய ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர். ஆக்சுவலி நம்ம எப்படி ஸ்க்ரீன் ஸ்பேஸில் நிற்க வச்சாலும் ப்ராப்பரான ஸ்கிரிப்டில் இருந்தாருன்னா செம்மையாக பண்ணிடுவாப்புல. ஸோ அப்படி அந்த மாதிரியும் நீங்கள் யோசிச்சு பார்த்தா எந்த விதமான பெர்ஃபார்மர் அவர் உங்களுக்கு? ஓகே, உங்களோட ஈஸ்க்கு ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இஸ் லைக் அந்த எஃபர்ட்லெஸ்ஸும் பாங்க இல்லையா. லைக் நான் வந்து ஸ்கிரிப்டில் நான் எப்படி அந்த கேரக்டர் வந்து நம்ம கன்சீவ் பண்ணி எழுதியிருப்போமோ அது வந்து ஒரு பிட்டு கூட கம்மியாகாமல் அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். I think that is his capacity as an actor. ஓகே. ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி ஒன்று பேரலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதனுடைய டஃப் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க. சின்ன கல் பெத்தலாமல் நம்ம 20 வயசுலேயே மாசான படம்லாம் பண்ண வர்றீங்க. ஓகே, பட் இதை தாண்டியுமே வந்து அதர்வா உள்ளே வராருன்றப்போ அவருக்கான ஒரு புது ஷேட் உள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ண விதங்கள் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது? இல்லைங்க, டீமாக வந்து நான் தான் ஐ வாஸ் வெரி லக்கி ஆன் திஸ் ப்ராஜெக்ட். என்னன்னா காட் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், தி ஆக்டர்ஸ் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு இந்த ப்ராஜெக்டில். அண்ட் ரிகார்டிங் தி ஆக்டர்ஸ் ஐ திங்க் அதர்வா ப்ரோ வந்து இட் வாஸ் வெரி சில் டு ஒர்க் வித். நாங்கள் வந்து ஒன்ஸ் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வாட் எவர் த கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் தட் வி வாண்டட் டு டூ அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் வந்து போச்சு. அண்ட் அவருக்கு இருந்த சில இதுவுமே வந்து சொன்னார், இந்த இடத்துல இப்படி பண்ணலாமா, அதெல்லாம் வந்து இட் ஹேப்பன் பிஃபோர் ஷூட். பட் ஒன்ஸ் நாங்கள் ஆன் ஃப்ளோர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து ஐ ஹேட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதாவது நோபடி ஆக்சுவலி லைக் டோல் மீ இல்லை இந்த போர்ஷனில் வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இதை சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி வந்து யாருமே சொல்லலை. ஸோ ஐ ஹேட் தட் ஃப்ரீடம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு பேர் அவங்க யாருக்கு ப்ரோ பேர்? நீங்கள் அதுவும் சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம். மொத்தம் ஹோம்வொர்க் பண்ணாமல் ஒருத்தர் எப்படி ஒரு 64 ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. சாங்கே இருக்கு சாரி. ஆமாம், அதான் எனக்கு தெரிஞ்சு எப்படி பாட்டு பார்க்கல தானே, ஒரு 64 ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. பாட்டு பார்க்கல தானே. நான் எதுவுமே அதை பற்றி கேட்க மாட்டேன், ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு தெரியாது, ஸ்பாய்லர் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரியாது. நான் சீரியஸ்லி
பட் நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ லைக் ஒரு படம் நீங்கள் ஒரு செகண்டாக ஒரு லீடாக நிறையா பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். நீங்கள் சொல்லிட்டீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்கூலுக்காக வந்து நான் வந்து அப்படி நான் லுக் இருக்கணுன்றதுக்காக உடம்புலாம் குறைச்சேன்ற மாதிரி. பட் இன்னொரு டேக் அவே இருந்திருக்கும்ல, இது நான் பண்ணல இத்தனை படத்தில், இங்கே இதை பண்ணியிருக்கேன், இது என்னுடைய ஒரு டேக் அவேவாக இருக்கும், அடுத்தடுத்த படங்களில் நான் அதை ஃபாலோ பண்ணிப்பேன்ற மாதிரி. அஸ் அன் ஆக்டராக நீங்கள் எவால்வ் ஆனதாக கூட இருக்கலாம். ஸோ தட் ஒன் பாயிண்ட்லாம் இல்லை, மீனிங் பல பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐம் ஒர்க்கிங் வித் சச் அ பிரில்லியன்ட் டெக்னீஷியன். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் இல்லை, ஐ ஜஸ்ட் அட்மைரிங் அவர் ஒர்க். பிகாஸ் இன் பேக் ஆஃப் மை மைண்ட் ஐ ஆல்வேஸ் எனக்கும் ஒரு ஆசை, சரி ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி நம்ம ஒரு டைரக்டர் மேபி ஒன் டே இஃப் ஐ குட் டைரக்ட் மை ஓன் ஃபில்ம் ஐ வாண்டட் டு ஆல்வேஸ். ஸோ ஐ வாஸ் ஒன்லி வாட்சிங் ஹவு ஹீ வாஸ் ஒர்க்கிங் அந்த கிளாரிட்டி. ஏன்னா உள்ளே வந்தோன்னா அந்த ஷாட்டுக்கு மட்டும் முடிச்சுட்டு there was no extra footage. பண்ண சீன் அந்த சீன் முடிச்சிட்டோன்னா அடுத்த சீன் போயிடுவோம், அவ்வளோதான். there was no extra footage, இல்லை எக்ஸ்ட்ரா ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், இல்லை இங்கே ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம், எதுவுமே இல்லை. ஐ திங்க் நம்ம ஷூட் பண்ண எல்லா ஃபுட்டேஜும் படத்தில் இருக்குது. there's no deleted scene, எதுவுமே இல்லை. ஆமாம் கரெக்டாக. அப்படி யாருமே இப்போ நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பிரில்லியண்டான ஒர்க் ஆக்சுவலி. That I would say that I took out from him. I mean as a lesson or a point that I would learn from Karthik Narayan and the whole team. அது நான் ஒன்று சொல்லிடுவேன். அண்ட் அதான் அந்த ஹோல் டீம் சமைச்சில் இருந்தது. இவர் டிஜோ பிரதர், இந்த கேமராமேன், அவரும் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். உள்ளே வந்தால் வாங்க ப்ரோ நீங்கள் ரெடி ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேமரா செட் பண்ணிட்டுருக்கேன். கேமரா ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாரு, ஆனாலும் நீங்கள்கிட்ட டைம் கொடுத்துருவாங்க, ப்ளீஸ் பண்ணி போயிட்டு டைம் எடுத்துக்கோங்க. வந்து வாஸ் தி அசிஸ்டன்ட் இன் தட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் துருவங்கள் 16 அப்போ சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சமங்க சீரியஸ்லி சரியான டீம். நத்திங் மச் ஆஸ் அ பாயிண்ட் தட் ஐ வுட் சே. ஈசனில் வந்து ரொம்ப ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டான ஒரு கேரக்டராக பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான ஒரு பையன், இமோஷ்னல் ஃபேக்டர் நிறையா இருக்கும். ஸோ அது நான் மேபி ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு புல் அவுட் எமோஷன் ஃப்ரம் மை செல்ஃப், அதை நான் சொல்லிடுவேன். சூப்பருங்க. ஸோ இப்போ நடக்கிற சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்டுவிட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒரு படங்கள் வருது, அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் செட் பண்ணுறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவ்யூவில் ஏதாவது பேசி ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் தன்னோட ஆதங்கத்தெல்லாம் தீர்க்குறாங்க. ஸோ அது பக்கம் போக வேணாம். பட் ஸ்டில் இந்த மீட்டர்னு செட் பண்ணி நீங்கள் படம் பார்க்க வாங்கன்ற மாதிரி சொல்லிடுங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லி அது எதுவுமே கில் பண்ண வேணாம். இல்லை, இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு நரேட்டிவ் மட்டும் வந்து கிடையாது, இதோட டெக்னிக்கல் சைடையும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ, அதாவது எங்களோட பட்ஜெட் லிமிடேஷனுக்குள்ளே எவ்வளோ புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, சினிமா வந்துட்டு ஜஸ்ட் அ பிளே ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட். ஸோ நம்ம அந்த லைட் அந்த பாட்டுக்கு வந்து நம்ம விஷுவல்ஸுக்கு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து நம்ம சவுண்டுக்கும் போட்டால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பிகம் கம்ப்ளீட். ஸோ நாங்கள் அதுக்காகவே வந்து இதோட மிக்ஸ்லையும் நாங்கள் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ தியேட்டரில் வந்து இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த மீட்டரோட வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ அம்மு, நீங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்களா முடிச்சுட்டு? என்னோட போர்ஷன் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஏங்க அப்படியா? காட்டில் அதான் சொன்னேன் மஜமான கேஸ்டின் யாரும் பார்க்கல படம். யாருமே போட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போய் படம் பார்க்கலாம். எங்களோட டப் மட்டும் பண்ணும்போது தான் பார்த்தோம். ஓகே, பட் உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல, இப்படிலாம் வரும் ட்ரிப்பியா, இப்படி வரும்ன்ற மாதிரி ஒரு இமேஜ். ஒரு படத்தை 10 வாட்டி பார்த்தா தான் எனக்கே புரியும். நீங்க கேட்குற கொஸ்டினே புரிய மாட்டேங்குது, ஒரு படம் உடனே புரிஞ்சிருமா? ஸோ இன்னொரு இவர் ஒரு பக்கம் ஃபிட்டாக இருக்காரு. நம்ம 90ஸோட ஃபிட் நாயகன் சரத்குமார் சாரும் இருக்காரு. அவரை பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு இன்னஸில் தூக்கி அவர் வரப்போ ஓகே, இந்த மனுஷன் எப்போதுமே ஃபிட்டாக இருக்காரு, டயட்டில் இருக்கணுன்ற மாதிரி என்னை கில்டாக்குன ட்ரெய்லர் அது. ஓகே, அவர் நீங்கள் கொண்டு வந்தது என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு? இல்லை, ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மைர்ட் ஹிம் ஆஸ் அ பெர்ஃபார்மர், தட் இஸ் தேர். அண்ட் இந்த கேரக்டருக்கு வந்து அகெயின் ஃபர்ஸ்ட் மைண்டில் வந்ததே வந்து சரத் சார் தான். சரி, அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இட் வாஸ் ரைட் அரௌண்ட் தட் டைம் தட் யூ நோ he was kind of backing out from அந்த மல்டி ஸ்டாரர்ஸ் வந்து he was kind of saying no. நாங்கள் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இஃப் he comes on board வந்து இட் will be a big value to the film அப்படின்னு சொல்லி நாங்கள் போனது தான். அண்ட் luckily we got him on board. அவருக்கு என்னன்னா ஐ திங்க் he read the script and அவரோட கேரக்டர் வந்து he was able to connect with it. ஏன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து யூ கான்ட் ஜஸ்ட் லைக் யூனோ அசைன் ஓகே இந்த கேரக்டர் இந்த ஷேட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசைன் பண்ண முடியாது. ஸோ பயங்கர அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இன்ட்ரிக்ட் ஹிம் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரிலீஸ் டேட்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அம்மு? ஐ எம் வெரி எக்ஸைட்டட். நான் சொன்ன மாதிரி வந்து ஐ நீடட் அ மூவி தட் வில் பிரேக் தட். இப்போ ஒரே மாதிரி லுக்லேயே வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு அதை பிரேக் பண்ணுறதுக்கு வேணும்னு இருந்துச்சு. அண்ட் நிறங்கள் 3 வந்து 2 years முன்னாடி பண்ணோம். ஸோ எப்போ வரும்ன்ட்டு எனக்கு பெரிய ஆன்டிசிபேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஈகர் டு வெயிட் வாட்ச் பண்ணுறதுக்கே இந்த படத்தை. ஸோ ஃபைனலி ஒருமே கரெக்டான டைமில் யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ட் அண்ட் எல்லாருக்குமே
கரெக்டான ஒரு அமையிற டைமில் ரிலீஸ் ஆகுதுன்னு தான் ஐம் ரியலி எக்ஸைட்டட். எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ இது வரைக்கும் வராத கெட்டப்ஸ்னால் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு அவ்வளோ நான் வந்து விக்ரம் சார் ரேஞ்சுலாம் யோசிக்காது. டான் இல்லை டான். இப்போ இருந்து இந்த லுக்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருக்க போதா அப்படின்னு அந்த போஸ்டரில் இருக்க மாதிரி இருப்பேன், அழகாக இருப்பேன். காஸ்டியூம் சூப்பராக பண்ணியிருந்தாரு நம்ம காஸ்டியூம் டிசைன் அவருக்கு. அசோக் சார் டக்கு நேம் ஸ்ட்ரைக் ஆகல. அசோக் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் இட். ப்ரோ நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த போஸ்டர் பார்த்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க போஸ்டரில் பார்த்துருந்தேன். ஓகே, காஸ்டியூம் நம்ம ஆர்ம்ஸ் எப்படி இருக்கு, நம்ம செஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்போம். ஃப்ராடுலன்ட் துஷாந்த் ஃபுல் வெயிட் லாஸ். வெயிட் குறைச்சதுன்னு சொன்னார்ல, அவர் என்ன வெயிட் குறைச்சிருக்காரு தெரியும்ல? இஸ் மசில்ஸ். இட்ஸ் நாட் ஈஸியாக சொல்கிறாரு அவர். கேரக்டர் ரிவீல் பண்ண வேணாம், ஓகே. பட் ஷூட் போனதில் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட், ஏதாவது இன்னும் யோசிச்சு போய் வேற ஒன்று நடந்து நிற்காது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கேட்டகரியில் இவர் மாட்டல, மற்றவங்க மாட்டினாங்க. மற்றவங்க மாட்டாங்களா? இவங்களும் மாட்டலையா அதில்? இல்லை என்னது இல்லை இவங்க கிடையாது. பட் இல்லை தட் ஹேப்பன்ட் இன் தி ப்ராஜெக்ட். அவங்களுக்கு என்ன பயம்னா சீன் இருக்குன்னு சொன்னாரு, இல்லாம போய் அதுதான் எனக்கு ட்விஸ்டா போயிடுமா? இல்லை பட் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வில் பி ஏபிள் டு டாக் அபௌட் இட். பட் நீங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு மற்றவங்களுக்கு இருக்கு. அதை நீங்க கன்வே பண்ண முடியுமா? அதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா கன்வே பண்ணலாம் ஈஸியா. படம் பார்த்து ஒரு நாள் ஓடி ஆடியன்ஸ்லாம் பார்த்து முடிச்சு புழிச்சு இது கல்ட் ஃபிலிம் ஆகி இவர் அடுத்த படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்க வரும்போது இவர் ரிவீல் பண்ணுவார். நான் அதான் கேட்க வந்தேன், ஏதாவது ஒன்று மேபி நீங்க கதையை ரிவீல் பண்ண வேணாம், நடந்த ஏதாவது ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட். ட்விஸ்ட் அதை வந்து ட்விஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா வந்து இப்போ ரஹ்மான் சார் ஹிடன்ட் ஆஸ் த ஸ்டோரி. நமக்கு வந்து பிஃபோர் அண்ட் வந்து ஹிடன்ட் ஆஸ் மீ கேட்டாங்களா? இவங்களுக்கு எல்லாமே வந்து என்னோட செட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் லைக் ஐ செட் சின்ஸ் ஆல் த கேரக்டர்ஸுமே வந்து அந்த ஒரு ஷேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து ஹி வாஸ் பிஃபோர் த ஷூட் வந்து அவர் எங்கிட்ட அந்த ஃபுல் அந்த நரேஷன் மாதிரி எல்லாம் வந்து கேட்டாரு. ஸோ கேட்டுட்டு ஹி வாஸ் initially a bit taken aback, but and then he was like okay fine, the end of the day this is going to be an art form and let's go ahead with it அப்படினு சொல்லி பண்ணது. So I think that was one. அது என்னன்னா வந்து D16 post D16 வந்து he had that complete trust on me as a filmmaker. So I think that trust only I was able to like leverage with him in this one. நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் பிரதர், நீங்க அப்பவே கொஞ்சம் டீசெண்டா அட்ரஸ் பண்ணீங்க. என்னன்னா இதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோ கீழே எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் வந்தாலே எனக்கு அது மேபி பாதிக்கும், சின்னதாக ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலுமே இட் வில் அஃபெக்ட் மீ. பட் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டு ஒரு பிரேக்கில் இருக்கிறப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது சோஷியல் மீடியாவில். நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுற ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டோரி, ஏதோ ஒன்று அடுத்தடுத்த படம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறப்போ எங்களுக்கு அது தெரியும், ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மாதிரி டைம் எப்படி ப்ரோ இருக்கும்? லைக் இந்த நெகட்டிவிட்டிஸ் பார்க்குறப்போ பேசுகிறப்போ நீங்கள் ஒரு பக்கம் வந்து ப்ரூவ் பண்ணிடணும்னு நினைப்பீங்களா, இல்லை நினைக்க மாட்டீங்களா, சைலண்ட்டாக இருந்து அது போய்ட்டு நினைப்பீங்களா, ரேண்டம் தாட்ஸ் தோணும்? அதுதான் உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ கேட்கணும்னு நினச்சேன். இல்லைங்க, அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எனி திங் வந்து இட் வில் பி ட்ரிக்கி திங் டு ஹேண்டில். நமக்கு வந்து முதல் வாட்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மைண்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்குள்ள தட் திங் வில் கெட் ஓவர். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ வித் D16. ஏன்னா பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம் நன் ஆஃப் தம் வி ஆக்சுவலி ஆன்டிசிபேட்டட் திஸ் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ். அது இந்த அளவுக்கு போகும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஒன்ஸ் த ஃபிலிம் வந்து இட் பிகேம் அ ஹிட் அண்ட் பேக் தென் ஐ டோன்ட் நோ லைக் வாட் டு டூ வித். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வியந்து பார்த்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுகிறப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியல. அண்ட் பேக் தென் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. என்னன்னா 8 years பேக் இன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கேட்டார், விச் இஸ் யுவர் வர்ஸ்ட் ஃபியர் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டாங்க. அப்போ வந்து ஐ டோல்ட் தம் தட் பீயிங் லேபிள்ட் அஸ் அ ஒன் ஹிட் வண்டர் இஸ் மை கிரேட்டஸ்ட் ஃபியர் அப்படின்னு 8 வருஷம் முன்னாடி சொன்னேன். அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து நான் சொன்னேன். So I think the universe it just heard it and it decided to make a sick joke out of it. அவ்வளவுதான். Because ever since that moment that is all I've been hearing for the last 8 years. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை மனுஷன் ஒரே ஃப்ரேஸ்ல அடக்கிட்டாப்ல. இல்லைங்க, அது என்னன்னா அது நமக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபியர் ஆஃப் சம்திங் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து that will have hold over you till you actually confront it தான் வந்து it will have hold over you. So the moment you actually face it and confront it அப்படின்னா வந்து it will go away. So I think all the negativities and all the failure also for me I take it that way only. as a filmmaker நீ படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் பார்ப்பீங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிறப்ப அதை எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டியும் இப்போ அந்த போகிற கல்ச்சர் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? மேபி ரேண்டமாக பார்த்துருப்பீங்க. இஃப் யூ வாண்ட் டு டெல் தட், ஸோ என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கிறப்ப சொல்லணும்னா. எனக்கு சினிமா வந்து இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் வேர் இப்போ நம்ம ஒரு தியேட்டரில் வந்து நம்ம 100 பேருக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுறோம் அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து மைக் வச்சு நின்னீங்கன்னா ஒரு 100 பேத்துக்குமே 100 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும் போது ஃபிலிம். ஸோ ஐ திங்க் அஸ் அ கிரியேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி கிளியர் வித் த ஃபேக்ட் தட் யுவர் ஃபிலிம் வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இது எல்லாத்து கூடயும் போய் கனெக்ட் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். பட்
இட் நீட் நாட் லைக் யூனோ ஜெல் வித் ஆல் ஆஃப். ஏன்னா ஒரு படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணால் வந்து இட் வில் டைல்யூட் த ஃபிலிம். நம்ம வந்து சரி அவங்களுக்காக வந்து நம்ம இதை கொஞ்சம் பண்ணணும், இவங்களுக்காக இது கொஞ்சம் பண்ணணும்னு இருக்கோம். பட் ஐ திங்க் இந்த ரிவ்யூ கல்ச்சர் வந்து ஆஃப் லேட் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் கைண்ட் ஆஃப் கோயிங் டுவர்ட்ஸ் அந்த ஒரு டாக்ஸிக் இது போகிற மாதிரி தான் வந்து எனக்கும் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆஸ் அ கிரியேட்டர் ஐ திங்க் இட் வில் டெஃபினெட்லி டேக் அ டோல். பட் எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ஜாப் இல்லையா? ஏன்னா வி கான்ட் கோ அண்ட் ஸ்டாப் த பீப்புள் ஃப்ரம் ரிவ்யூவிங் த ஃபிலிம். டன் ப்ரோ, நீங்கள் 2 பேரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட ஒப்பீனியன். சினிமா இஸ் டு என்டர்டெயின் பீப்புள். அதில் உட்காந்து டைசெக்ட் பண்ணி இது ஏன் இப்படி இருக்குது அதே அப்படி இருக்குன்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்ம டிக்கெட்டுக்கு காசு போடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு போகிறோம், அவ்வளோ செலவு இருக்குது, இப்போது அவ்வளோ இருக்குது இன்ஃப்ளேஷன். அதை மீறி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் உங்களை என்டர்டெயின் பண்ணலைன்னா அதை பற்றி நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறது ஓகே. அல்டிமேட்லி அந்த ப்ராஜெக்ட் யாருமே வேணும்னே வந்து யூனோ வாட் நான் இதை பண்ண போகிறேன் பாரு அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க் தான், எல்லாரும் தூக்கத்தை விட்டு உழைக்கிறாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குன்னும் போது ஈஸியாக சும்மா வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து பீங் இன் இண்டஸ்ட்ரி ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் தட். அண்ட் நம்ம எல்லார்ட்டையும் போய் முடி வெட்ட மாட்டோம், எல்லார்ட்டையும் போயிட்டு மாத்திரை கேட்க மாட்டோம். அப்போயே எல்லாரும் சொல்கிற ஒப்பீனியனையும் நம்ம க்ளோஸாக எடுத்துக்கணும். We should only take the opinions that matters to us. இப்போ வரவங்கள மெயினாக அந்த ரிவ்யூ சொல்கிறவங்களுக்கே அவங்க ஃபேம் ஆகிறதுக்காகவே அவங்க அந்த ரிவ்யூ சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், சீரியஸாக அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஐ நெவர் டேக் இட் டு த ஹெட் அன்லெஸ் இட்ஸ் ரியலி நீடட். அது மண்டையில் எடுத்துக்கிட்டு அடுத்த படம் போய் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுறோம். ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. அது ரொம்ப டிமோரலைஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. only we'll know, only the actors or the technicians only we'll know. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகுது உள்ள. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். பட் இப்போ நம்ம இங்கே கமெண்ட் சொல்கிறனால மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஸோ நிறங்கள் 3 ரசிகர்களை, ஆடியன்ஸ், படம் பார்க்க வரவங்கள என்ன பண்ண போகுது தியேட்டர் ரிலீஸ் அன்னைக்கு? If you want to share உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ regarding this. Go with a fresh mind. இந்த படம் நானே இன்னும் பார்த்ததில்ல. I'm going to go on with a fresh mind இந்த படம் பார்க்குறதுக்கு. It will definitely entertain you. So do support us and watch the film. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் சினிமா அப்ரோச் பண்ணலாம். லைக் ஐ ஃபீல் கார்த்திக் நரேன் அவரோட ஸ்டோரி டெல்லிங்கே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம் ஃபார் ஷுர். அண்ட் அந்த ஸ்டோரி அதுக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்கும், அது அழகாக அதுவே அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ ஃப்ரெஷ் மைண்ட் இவர் சொன்ன மாதிரி அதோட போனால் இட் வில் பி அ நைஸ் என்டர்டெய்னர், ஜாலியாக இருக்கும். ப்ரோ நீங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இல்லை திஸ் ஃபில்ம் வந்து இட்ஸ் அ வெரி டிசெப்டிவ் ஃபில்ம். பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் இது ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பட் வந்து ஒன்ஸ் யூ வாட்ச் இட் இன் த தியேட்டர்ஸ் வந்து ஐ திங்க் இட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை டுவர்ட்ஸ் தி எண்ட். யா ஓகே, நான் அதுதான் எதிர்பார்த்து போனேன். இந்த துருவங்கள் பண்ணார் எப்படி என்ன ஒரு ஆஸ்டக்கா டெப்பான்னு வச்சோம், நான் அந்த மாதிரி போயிட்டு நான் யோசிக்காதது என்னென்னமோ வருதுன்னு நாங்கள் போயிட்டு ஒரு ஆர்கஸ்ம் ஆகிடுவேன். எனக்கு அதுக்காக தான் நான் நிறங்கள் 3 வந்து ட்ரெய்லர் பார்த்துலேருந்து பயங்கர இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. ஐ வாண்ட் டு ஷேர் இட் லைக் ஓகே எண்ணில் அதை சொல்லலாம்னு நினச்சேன். இந்த ரிவ்யூ கல்ச்சர்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ எல்லாருமே வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்களே, ரொம்ப இந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடி. பட் நம்ம எல்லாருமே பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு ஷையோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணி நம்ம சொல்லலாம் கூடாதுன்ட்டு. பட் என்னையே அறியாமல் நான் வந்து வாண்டடாக வீடியோ போட்டு புரட்சி பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு 35 பேரை தேட்டருக்குள்ளே நான் வந்து போக வச்சேன். ஒரு வீடியோ போட்டேன்னா அது துருவங்கள் 16. நான் வந்து அது வந்து ஃப்ரம் த ஹார்ட். ஏதோ நானும் என் ஃப்ரெண்டும் ரேண்டமாக ஒரு நாள் போனோம், ஏதோ படம்னு போய் உட்காந்தோம். நான் டு பி ஆனஸ்ட் சொல்கிறேன், போகிறோம் ஒரு படம், புது படம், உட்காந்தா அந்த கிளைமேக்ஸ்லாம் நான் எந்திரிச்சு வந்து வீடியோ ஆன் பண்ணுறா நான் இங்கே பேசுவேன்ட்டு கமலா தேட்டரில் டிஸ்டர்பன்ஸுக்கு நடுவில் கார்த்திக் நரேன் ஒருத்தர் அவர் இப்படி ஒன்று பண்ணியிருக்காரு, போய் பார்த்துருங்க. மற்ற படம் வந்தால் இப்படி பண்ணுறீங்களே, இந்த படம் போய் பார்த்துருங்க. ஓகே, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. என்னன்னா அந்த டைமில் வேற ஒரு பெரிய படம் வந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்பல. அதை கலாய்க்கிறீங்க. இந்த படம் இன்னும் 2 நாள் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 50 days இருக்கும், போய் பாருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு எதை பற்றி யோசிக்கல, என் காஸ்டியூமா நான் என்ன பேசுகிறேன்றதெல்லாம். பட் அந்த வீடியோக்கு அப்புறம் தட் கேவ்ஸ் மீ ஹோப். நிறைய பேர் பார்த்து அது எனக்கு ஒரு ட்ராக் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது ஐ வாண்ட் டு ஷேர் தட் மொமெண்ட் வித் யூங்க. தேங்க்யூ. சூப்பர், நன்றி. தேங்க்யூ. நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.